பார்ட்னர்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், யாரும் மிஸ் பண்ண வேணாம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் சேவிங்ஸ் பிளான்னு சொல்லிட்டு, அதில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் பிளான் கம்மியாக இருக்குது, இன்னும் 10 கால் 20 கால் அந்த ரேஞ்சில் இருக்க எல்லா பார்ட்னர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் பிளான்னு சொல்லி உங்கள் ஆப்பில் டேக் ஆயிரும். அதுக்கு டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாப்லேருந்து நம்ம எடுத்துப்போம். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சர் பிளான், அதாவது நீங்கள் நெக்ஸ்ட் பிளான் வாங்கினவங்களுக்கு டாக் பண்ண போதில் வாங்காதவங்களுக்கு மட்டும் தான் டாக் பண்ணுறோம். ஸோ இதனால் உங்களுக்கு கேப் இல்லாமல் இன்கம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இது மற்ற சிட்டி பண்ணும்போது எல்லா பார்ட்னர்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 20,000 இன்கம், மந்த்லி இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஸ்மால் பிளான் இருக்காது, ஓகேங்களா? அதாவது 4,000 5,000 கொடுக்குற பிளான் இதுக்கப்புறம் இருக்காது. உங்கள் ஆப்பில் என்ன காமிக்குதோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த பிளான் உங்களுக்கு டாக் ஆயிருக்கு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. உங்களுக்கான அமௌண்ட் போச்சு அப்படின்னா அகைன் நெக்ஸ்ட் 20 கால் பண்ண போகிறீங்கல்ல, அந்த 20 கால் முடிக்கிற டைம் 20 காலோ 30 காலோ என்ன பிளான் டாக் ஆயிருக்கோ அதை முடிக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் பிளான் போட்டுருங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 90 பார்க்க போகிறீங்கன்னா அகைன் ஒரு 110 கால் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஆஃபருக்கு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சேவிங்ஸ் பிளான் உங்கள் எல்லாத்துக்குமே டாக் ஆகிருக்கும். அது டிடக்ஷன்ஸ் ஆகட்டும், பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த டிடக்ஷன்ஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் பிளான் உங்களுக்கு டாக் ஆயிரும் இல்லையா? ஸோ அகைன் அது முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட் எம்ஜி நீங்கள் போட்டுருங்க. 90 பார்க்க போட்டு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா அக்னி எம்ஜின்றது இது இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிரும் எல்லா பார்ட்னர்ஸுக்குமே. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 40 கால் பிளான் போட்டிருக்கீங்க, 30 கால் முடிஞ்சிச்சு, இன்னும் 10 கால் தான் இருக்குது அப்படின்னா அந்த 10 கால் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஜாப் வரும், வந்ததுக்கப்புறமா இது ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட் விஷயம் சேவிங்ஸ் பிளான் எல்லா பார்ட்னர்ஸுக்குமே டாக் ஆயிரும். ரெண்டாவது இதுக்கப்புறம் ஸ்மால் பிளாக்ன்றது ஒன்று நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு இருக்க போகிறது இல்லை. ஏன்னா டிமாண்ட் ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா சென்னை இதுக்கப்புறம் மே ஜூன் ஜூலை என்ன சொல்கிறது ஏப்ரல் மேலே வந்ததோ ஏப்ரல் மாதம் வந்ததோட டிமாண்ட் ரொம்ப ஹெவியாக வந்துட்டுருக்கு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி சண்டேக்கான ஜாப்னு நிறைய பார்ட்னர்ஸுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ டிமாண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. யாரும் இன்கம் மிஸ் பண்ண வேணாம். மே ஜூன் ஜூலை இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. எல்லா பார்ட்னர்ஸும் இன்கம் மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள், குவாலிட்டியாக ஜாப் டெலிவரி பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ பார்ட்னர்ஸ்.